ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ ஆதிலக்ஷ்மியை போற்றி போற்றி. 1000 தாமரை இதழ்களை விரித்தாளும் ஆதிலக்ஷ்மியின் பூரண ஆசிகள் மானுட குலத்திற்கே உரித்தாகட்டும். அன்பு என்பது தாமரை இதழ்களை போன்றது. மென்மையானது, அழகானது, அபூர்வ ஆற்றல்களை உடையது. ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி தேவியாகிய யாம் கால அங்கத்திற்கு அப்பாற்பட்ட சக்தியினை உடையவளாவோம். எந்த ஒரு காலத்திலும் எவ்விதமும் இயங்கிடும் வல்லமை பெற்றிருப்போம். எனினும் ஒவ்வொரு குல ஆன்மாக்களும் அவர்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்தே வேண்டியே பெறுகின்றனர். பொருட்செல்வத்தினை மழையாக பொழிபவளே திருமகள் என்றே அறியப்பட்டாலும் யாம் அருட்செல்வத்தினையே திரித்து அருளுகின்றோம். கலியுக மானுடர்களே பொருளினை நாடி அலைகின்றனர். சத்தியம் யாதெனில் தேவைக்கும் எஞ்சிய பொருட்களை சேமிப்பதினால் வினைகளே சேமிக்கப்படுகின்றன. அருட்செல்வமே ஆயினும் அளவின்றி சேமிப்பதினால் பலனேதும் இல்லை. ஏகமாய் சேமிக்கப்படும் பொருட்களே ஆயினும் ஏகமாய் சேமிக்கப்படும் அருட்செல்வமே ஆயினும் தொடர் செயலாய் பகிரப்படல் வேண்டும். அன்றி அவை சுமையாகவே உருமாறிவிடும். சேமிக்கும் ஆற்றல்கள் அனைத்துமே பிறருக்கு உதவும் பொருட்டே சேமிக்கப்பட்டால் நன்மைகள் விளையும். மேலும் அவற்றை தேவைப்படும் ஆன்மாக்கள் ஈர்த்தே சென்று விடுவர் என்றுமே உணர வேண்டும். ஆதிலக்ஷ்மியாகிய யாம் எளிதாய் அருட்செல்வத்தினை பொருள் செல்வமாய் திரித்து அளிக்கும் வரத்தினை பெற்றுள்ளோம். அருள் என்பதே பாதரசம் அடங்கிய காந்த ஆற்றல்கள் என்றும், பொருள் என்பதோ தங்க கனிம ஒளி இழைகள் என்றுமே அறிய கடவது. 108 சதுர் யுககால அங்கம் என்பது நிறைவடைந்து மற்றுமோர் 108 சதுர்யுக கால அங்கம் உருவாகும் இத்தருணத்தில் யாம் எமது முழுமையான சேமிப்பு ஆற்றல்களை அருளிடுவோம். புதுமையாகவும் உன்னதமாகவும் உருவாகும் கல்ப யுக கால நிகழ்வுகளை எவருமே வடிவமைக்க இயலாது. எனினும் அனைத்து உயர் ஆற்றல்களும் தங்களிடம் உள்ள பூரண ஆற்றல்களையும் புதிய கல்பயுக காலத்திற்கு வழங்கிடுவர். மேலும் ஒவ்வொரு உயரான்மாவும் தாங்கள் அறிந்த வண்ணம் ஆற்றல் கலப்புகளை நிகழ்த்தி அற்புத ஆற்றல்களை புதியதாய் உருவாக்கியும் அருளிடுவர். அவ்விதமே இத்தருணத்தில் தேவியர்களின் ஒடுக்கம் என்பதும் ஆதிசிவனாரின் விரிதல் என்பதும் உன்னத ஆற்றல் கலப்புகளை உருவாக்கிடும் என்றறிக. ஆதிலக்ஷ்மியாகிய யாமும் மகாவிஷ்ணுவோடு ஒடுங்கிடுவோம். அதன் மூலம் உருவாகும் பெருத்த காந்த சக்தியினை அகத்தியருக்கு அருளி ஆக்ருதிகளை ஏற்று ஆதிபரா சக்தியோடு கலப்புற்று பிந்துவான மூலத்தினில் ஒடுங்கிடுவோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போரின் சிரசினிலும் ஆற்றலாய் கலப்புருவோம். எமது ஒரு துளி ஆற்றலே
பல கோடி மானுட சிரசுகளின் வெற்றிடத்தினை நிறைக்கும் வல்லமை பெற்றது. தேவியர்களின் ஒடுக்கம் மூலம் உருவாகும் அதீதமான ஆற்றல்கள் யாவும் சிவனாரின் விரிதலுக்கே உதவிடும். மகா காலேஸ்வரராக விரியும் இப்பிரபஞ்ச பேராற்றல்கள் காலத்தினை சீரமைக்கும், புவியினை சீரமைக்கும், மேலும் மானுடர்களையும் சீரமைக்கும். உருவாகும் மாபெரும் ஆற்றல் கலப்புகளின் மூலம் அதீத பரம ஆற்றல்கள் எனும் காந்த ஒளி உருவாகும். அவை யாவும் அண்டத்தினில் சேமிக்கப்படும். எனினும் ஒவ்வொரு யுகத்திற்கும் அவ்வாற்றல்கள் தொடர் செயலாய் பகிரப்படும். 108 சதுர்யுக கால எல்லை வரை ஆற்றல்களை சேமித்திட மகரிஷிகள் முனைகின்றனர். மகா விஷ்ணுவின் அவதார புருஷராய் தோன்றிய ஸ்ரீ ஹயக்ரீவரே ஆற்றல்களை சேமித்து பாதுகாப்பதில் வல்லவராவார். எனினும் அவற்றினை முழுமையாக பாதுகாத்துவிட இயலாது. உருகி உருகி கரைந்து இப்பிரபஞ்சத்தினில் அவை கலந்து கொண்டே இருக்கும். ஆற்றல்களை ரிஷிகுலத்தோரே ஏற்று தனித்து சேமித்து அனைவருக்கும் பகிர்ந்திடுவர். தெய்வங்கள் மற்றும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் ஆற்றல்களை சேமித்து பகிர்வதனையே தங்களது பணியாக ஏற்றிருப்பர். ஆற்றல்கள் யாவுமே சேமிக்கப்படும் தருணத்தில் பிறருக்கு உதவும் வண்ணமே அவை தீர்க்கமாய் செயல்புரிய வேண்டும். இத்தருணத்தில் இப்பூமியில் நிகழ்வது என்பது அதி உத்தம செயல்களாகும். 108 தினங்களாக அகத்திய மகரிஷிகள் எண்ணற்ற மானுடர்களின் சிரசினில் அமர்ந்து மகா யாகங்கள் நிகழ்த்தி ஒடுங்குகின்ற தேவியருக்கு ஆகுதிகளை சமர்ப்பித்து உன்னத செயலாற்றுகின்றார். 108 மானுடர்களின் சிரசினில் 108 தினங்கள் யாகங்களை நிகழ்த்துவதன் மூலமே 108 சதுர் யுகங்களுக்கான ஆற்றல் பெருக்கம் உருவாகும். ஏனெனில் அனைத்து தேவியர்களும் ஒடுங்குவது என்பது அபூர்வ செயலாகும். இத்தருணத்திலோ 108 எனும் எண்ணிக்கையினையும் கடந்து எண்ணற்ற மானுடர்கள் பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீசக்கர தியானங்களை புரிவதன் மூலம் அகத்தியரும் மகிழ்ந்து தேவியர்களுக்கு ஆகுதிகள் எனப்படும் பாதரச ஆற்றல்களை சமர்ப்பணம் புரிந்து ரசவாதம் புரிகின்றார். தங்கமும் தாமிரமும் கலப்புற்ற தேவியரின் ஆற்றல்கள் பாதரச ஆற்றல்களாய் உருமாறி சிவ ஆற்றல்களாக விரிந்திடும். அன்பு நிறைந்த மானுடர்களே, அஷ்டலக்ஷ்மி என்றே அழைக்கப்படும் யாம் அனைத்து ஆற்றல்களையும் பொழிந்து இறுதியில் ஒடுங்கிடுவோம் என்றுணர்க. 8 தினங்களுக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் ஒடுக்கமே உங்களது சிரசினில் நிகழ்ந்தேறிடும். மகா விஷ்ணுவின் ஆற்றல்களே பெருகிடும். காக்கும் ஆற்றல் கொண்ட மகா விஷ்ணுவின் ஆற்றல்களும் உங்களது சிரசினில் பெருகிடும். மகா காலேஸ்வரரின் ஆற்றல்கள் பெருகுவது போன்று விஷ்ணுவின் ஆற்றல்களும் பெருகி உங்களது சிரசினை காத்திடும். எமது ஒடுக்கத்தினை அனைவரும் 8 தினங்களுக்கும் உணர்ந்திடலாம். 8ஆம் தினமதில் வித்யாலக்ஷ்மி எனும் எமது அம்சம் ஒடுங்கும் வரை யாம் பிந்துவில் நிலைத்திருப்போம். எவ்விதம் 3 தினங்களாக ஆதி சரஸ்வதி தேவியானவர் ஒன்றிணைந்து தனது பரிவார தேவதைகளுடனும் பிந்துவில் பூரண ஒடுக்கம் கண்டாரோ, அவ்விதமே யாமும் அஷ்ட தேவிகளுடன் ஒருங்கிணைந்து
8வது தினமதிலே பெருத்த ஆகுருதிகளை ஏற்று பிந்துவில் ஒடுங்குவோம். தொடர் செயலாய் ஆதிசக்தியானவர் தனது நவசக்திகளையும் ஏற்று முழுமையாக ஒடுங்கிடுவார். முன்னரே முப்பெரும் சக்திகளும் ஒடுங்கிய நிலையில் இத்தருணத்தில் மாத்திரமே பிந்துவில் கரைந்திடுவோம். இதனை பூரணமாக உணர வேண்டும். ஆதி லக்ஷ்மி தேவியாகிய எமது ஒடுக்கம் என்பது உங்களது சிரசினில் பல அதிர்வுகளை உருவாக்கிடும். எமது இருப்பு நிலை என்பது தங்கம் எனும் ஆற்றலே எனில் சிரசினில் தங்க கனிம வளம் குன்றும். இப்பூமியிலும் தங்க கனிம வளம் குன்றத் துவங்கிடும். ஒடுங்கிய பின்னர் யாமாற்றும் பணி என்பது மாறுபடும். தங்க கனிமத்தை யாம் ஆதி விளக்குகளில் சேமிக்க துவங்கிடுவோம். மேலும் உங்களது சிரசினில் உள்ள வெற்றிடங்களிலும் சேமித்திடுவோம். அனைத்து அணுக்களோடும் கலப்புற்று நிலைத்த தங்க கனிமம் என்பது வெற்றிடங்களில் நிறைக்கப்படும். இதன் மூலம் தேகத்தினில் மாறுபட்ட உஷ்ண நிலையே பெருகிடும். அசுத்த உஷ்ணங்கள் நீங்கி சுத்த உஷ்ணம் பெருகும். தேகம் பொன்னிறமாய் ஒளிரத் துவங்கும். இதன் மூலம் மாயத்திரைகள் நீங்கிடும். தங்கம் எனும் கனிம ஒளியானது குருதியினில் கலப்புறும். இதுகாலம் வரை உயிர் சக்தியாக நிலைத்த தங்க கனிமம் வெப்ப ஆற்றலாகவே நிலைத்திருந்த நிலை என்பது உருமாறி ஒளியாக வெளிப்படும். தங்கம் என்பது வெப்பம் மற்றும் ஒளி ஆகிய இருவேறு நிலைகளை கொண்டது. லக்ஷ்மி தேவியாகிய எமது ஒடுக்கம் என்பது வெப்பத்திலிருந்து ஒளியாக உருமாறிடும் தங்கத்தினை உன்னதமாக வெளிப்படுத்தும். ரசவாதம் என்பது ஒரு கனிமத்திலிருந்து மற்றுமோர் கனிமத்திற்கு உருமாறும் தன்மையை குறித்திடும். கனிமமே ஒளியாக உருமாறுவதும் ஒளியானது மீண்டும் கனிமமாக உருமாறுவதும் ஓர் உன்னத கலவையாகும். உங்களது சிரசினில் யாம் இதனையே உருவாக்கிடுவோம் என்றறிக. 8 தினங்களில் உருவாகும் உன்னத நிலைகள் என்பது உணர்வினால் ஏற்கப்படல் வேண்டும். ஒளியை ஓசையாகவும் ஓசையினை ஒளியாகவும் யாம் உருமாற்றிடுவோம். ஒளியினை வெப்பமாகவும் வெப்பத்தினை ஒளியாகவும் உருமாற்றிடுவோம். தொடர் செயலாய் யாம் ஆற்ற உள்ளதனை உணர்ந்து போற்றி ஏற்க கடவது. ஆதிலக்ஷ்மியின் அன்பு ஆசிகள்.